டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி கேரட் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் பாயசத்துக்கு நம்ம 4 கேரட் எடுத்துருக்கோம். 4 கேரட் எடுத்துக்கோங்க, வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க, ஒரு அரை உருளைக்கிழங்கு. கொஞ்சம் திராட்சை, ஏலக்காய் ஒரு 3 எடுத்துக்கோங்க. முந்திரி கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேரட்டை நல்லா தோல் நீக்கிக்கோங்க. வேக வச்சு எடுத்த கேரட்டில் தோல் சீக்கிரம் வந்துடும். அப்படியே நம்ம தோலை மட்டும் அப்படி எடுத்துக்கிறோம். கத்தியில் தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கும் கேரட்டுக்கும் கேரட்டை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கேரட்டை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கேரட்டை அரைச்சிக்க போகிறோம். குட்டி குட்டி பீசஸாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கையும் நம்ம அப்படியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரே அரை உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா நம்ம திக்னஸ் கொடுக்கறதுக்காக பாயசத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒரே அரை உருளைக்கிழங்கு 4 கேரட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம கேரட்டை நல்லா உருளைக்கிழங்கும் கேரட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பால் பாயசத்துக்கு வேணும். ஸோ நல்லா கொதிக்க வச்சு அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் அரைச்சி வச்சதை அப்படியே கலந்து விட்டுக்கிறோம். பாலில் கொதித்த பாலில் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாலோட நம்ம அரைச்சி வச்ச கேரட்டு உருளைக்கிழங்கு பாலில் நம்ம அப்படியே கொதிக்கிற பாலில் போட்டுடுறோம். பாலை கொதிக்க வச்சு அப்படியே அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 3 உடச்சி எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ஏலக்காய் நல்லா வாசனை கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நம்ம பாயசத்துக்கு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பாயசத்துக்கு நிறைய சுகர் போடணுன்றனால நம்ம ஒரு 200 கிராம் சுகர் போட்டுக்கிறோம். இப்போ கேரட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் நம்ம காய்ச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். பாயசம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம தனியாக காய்ச்சிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நெய்யை காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதில் நம்ம வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை கொட்டிக்கலாம். முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. கேரட் பாயாசம் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். அரை மணி நேரம் நம்ம நல்லா கொதிக்க விட்டு இப்படி திக்னஸ் நல்லா கொடுக்கும் கேரட் பாயசம். அதை நல்லா இப்படி இந்த பதத்துக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கிறோம். ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். நம்ம திராட்சையை நல்லா அப்படியே நெய்யில் வறுத்துக்கிறோம். ஸோ இப்படி ஒரு கிளாஸ் ஜார் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ரெடி பண்ணிவிட்டு கேரட் பாயசம் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதில் ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ முந்திரி திராட்சை நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பாயசம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேரட் பாயசம் நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்க போகிறோம். இது நீங்கள் கூலாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குடிச்சிக்கலாம். சில்லுன்னு இருக்கும். ஸோ நம்மளோட சுவையான கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு.
பாயசம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாக்கிய ஃபுட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கேரட் பாயசம் பிடிக்குன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் சர்ப்ரைசிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.